கீழடியில் அமர்நாத் வந்து தொடர்ந்து பல இடங்களில் பணியிட மாற்றங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த ஆய்வு நடத்துனாங்க. அவர் ரிப்போர்ட்டை வந்து திரும்ப கரெக்ட் பண்ணி சப்மிட் பண்ண சொன்னாங்க. இப்போ அதுக்குள்ள வந்து தொடர்ந்து பணியிட மாற்றம். இதெல்லாம் நீங்க அண்ணன்ட்டே கேளுங்க. உங்களுக்கு எனக்கு வர கோவம் ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? அதே ரத்தம் தானே எனக்கும் ஓடுது, உங்களுக்கும் ஓடுது. இன உணர்வு மான உணர்வு கொண்டு இந்த இனம் எழுச்சி வரலாம், இதுதான் நடக்கும். திட்டமிட்டு மறைக்கிறாங்கன்னு தெரியுது இல்ல. அப்புறம் நமக்கு எதுக்கு இந்த எதுக்கு என்ன ஆயிர போகுது? சாகிறதுன்னு ஆயிருச்சு. அது தன்மானத்தோட செத்துட்டு போண்டிதானே. இவன் என்ன இருக்கு? எப்படியும் வரப்போகுது மரணம், எப்படியும் சாக போறோம். நம்ம உயிரோடு இருக்கும்போது சாவு வராது. சாவு வரும்போது நம்ம உயிரோடு இருக்க போறது இல்லை. எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? மாத்துவோம், அதிகாரியை மாத்தும். தெரியுது இல்ல நம்மளுக்கு செய்யறாருன்னு தெரியுது இல்ல. கள்ள மதுங்கிறா, கள்ளச்சாராயம் காய்ச்சி கொடுத்தவனுக்கு 10 லட்சம் செத்தவனுக்கு கொடுக்குறா. சாராய ஆலை வச்சு காய்ச்சி விற்கிற முதலாளி கள்ள எப்படி மதுன்னு சொல்லலாம்? யாராவது சொல்லு, ஒருத்தன் கேளு. அது பசும்பால், இது பணம்பால். புள்ள தின்னுட்டு தண்ணியை குடிச்சிட்டு பாலை கறக்குது பசு, இது தண்ணியை குடிச்சிட்டு பாலை கறக்குது பனை. இயற்கையின் அருங்கொடை. இந்திய மருத்துவக் கழகம் சொல்லுது உணவின் ஒரு பகுதின்னு, அரசியலமைப்பு சொல்லுது அது உணவின் ஒரு பகுதின்ட்டு, உணவு பாதுகாப்பு இயக்கம் சொல்லுது, அந்த கழகம் சொல்லுது இப்ப உணவின் ஒரு பகுதி கல்லு மது இல்லைன்ட்டு. நீ கள்ள மதுன்னு சொல்லு விடு. டாஸ்மார்க்கு சரக்குக்கு பேர் என்ன சொல்லு? அதை காட்சி விற்கிறவன் யாரு சொல்லு? இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கும்போது என் மாநிலத்தில் மட்டும் எதுக்கு தடை? இங்க மட்டும் எப்படா கல்லு மதுவாச்சு? நானும் எங்க ஆத்தால் அப்பனுமாடா கண்டுபிடிச்சங்கல்ல. இன்னைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளா என் பரம்பரையோடு இருக்கிற ஒன்று. இங்க கரும்பு, வாழை, அது மாதிரி தென்னை, பனை. பனை என்னுடைய தேசிய மரம், என்னுடைய அடையாளம். அத கல்லு மதுன்னு சொல்லி குதிக்கிற. ஏன்னா கல்லை குடிச்சிட்டு போயிடுவான், உன்னோட வியாபாரம் படுத்துக்கிறோம். நீ காய்ச்சற ஆலையில் விற்கிற சரக்கு விலை குறைஞ்சிரும், வியாபாரம் குறைஞ்சிரும், உனக்கு வர லாபம் பல ஆயிரம் கோடி. இது கேட்கறதுக்கு ஒருத்தன் கிடையாது.